அடுத்ததாக நம் சமூகத்தில் ஒரு பழக்கம் என்ன இருக்குதுன்னு சொன்னால், சில பேர் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு விடிந்த பிறகு விழித்து கொண்டால் என்ன சரி சாப்பிட்டு நோன்பை பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுருக்கிறாங்க. அதாவது அதுக்கு விடி சஹர் என்றும் சொல்லுவாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லி ஆரம்பத்தில் நியத்தை வச்சுருந்தாலும், ஆனால் காலையில் ஃபஜ்ருக்கு முன்னாடி சஹர் நேரத்தில் எழும்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போ ஃபஜ்ருக்கு பாங்க சொன்ன பிறகு விழிச்சு பார்த்தா சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் உடனே எடுத்து அதை சாப்பிட்டுட்டு நோன்பை கண்டினியூ பண்ணுறோம் என்ற மாதிரி சில பழக்கங்கள் இருக்குது. இந்த விடி சஹருக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதான்னு கேட்டால், மார்க்கத்தில் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஏனென்றால் 187வது வசனத்தில் 2வது அத்தியாயம் 187வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வகுலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், அத்தா யதபையன லகுமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், கிழக்கு வெளிக்கும் அந்த வெள்ளை கயிறு இரவு என்ற கருப்பு கயிறிலிருந்து தெல்ல தெளிவாக தெளியும் வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள். வைகரை ஃபஜ்ருடைய நேரம் வர காட்டிலும் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் லிமிட்டை போட்டுட்டான். ஃபஜ்ர் நேரத்தை தாண்ட முடியாதுன்னு வந்த பிறகு அப்போ எப்படி நாங்கள் நோன்பு சுபவுக்கு பிறகு எப்படி விடி சஹர் செஞ்சு நோன்பு பிடிப்பது? அது மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம். இன்னும் சொல்ல போனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரிலே 621, 5299, 7247வது செய்தியில் பதிவு செய்யப்படுகிறது. ரசூலா என்ன சொல்றாங்க? அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யம்னா அன் அஹதக்கும் அவ் அஹதன் மின்கும், உங்களில் யாராவது செய்வதை தடுக்க வேண்டாம். ஆதானுல் பிலாலி மின் சஹூரிஹி, பிலாலுடைய பாங்கு சஹர் செய்வதை தடுத்து விட வேண்டாம். ஃபஇன்னஹு யுஅذினு அவ் யுனாது பிலைலின், அவர் எதுக்காக பாங்கு சொல்றாருண்டா அதான் சொல்கிறார் என்று சொன்னா, உங்களை இரவிலே எதற்காக அழைக்கிறார் என்று சொன்னா, லியர்ஜிஅ காயிமக்கும், உங்களில் யார் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக வேண்டி, வலி யுனப்பி நாயிமக்கும், உங்களில் யார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விழிக்கச் செய்வதற்காக, வலைஸ யகூலல் ஃபஜ்ரு அவி சுபுஹு, அவர் உங்களை சுபஹுவையோ ஃபஜ்ரையோ சொல்வதற்காக நினைவுபடுத்துவதற்காக பாங்கு சொல்பவர் அல்ல. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொன்னா படுத்திருக்கிறவங்க எழும்பி சஹர் செய்யுங்க, தொழுது கொண்டிருக்கிறவங்க தொழுகையை நிறுத்தி போய் சஹர் செய்யுங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாங்கை உங்களுடைய சஹரை தடுத்து விட வேண்டாம், நீங்கள் உண்ணுவதை பருகுவதை தடுத்து விட வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம்? அடுத்ததா யாரு பாங்கு சொல்வார்? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள். அவர் எப்போ பாங்கு சொல்வார்? சுபஹுடைய நேரத்தில், ஃபஜ்ருடைய நேரத்தில் பாங்கு சொல்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 622வது செய்தி, அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால், ரசூலா சொன்னதா சொல்றாங்க, இன்ன பிலாலன் யுஅذினு பிலைலின், பிலால் அவர்கள் இரவிலே அதான் சொல்வார். ஃபகுலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யுஅذிபுனு உம்மி மக்தூமின், உம்மி மக்தூம் அவர்கள், இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் பாங்கு சொல்லும் வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் சுபவுக்கு பாங்கு சொல்வார், அது வரைக்கும் தான் உண்ணலாம் பருகலாம், அதுக்கு பிறகு உண்ண முடியாது பருக முடியாது. அப்ப எப்படி விடி சஹர் செய்யலாம்? விடி சஹர் என்பது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான ஒரு நடைமுறை. கண்டிப்பாக அதை நிறுத்தி கொள்ள வேண்டும். நோன்புகள் பால்படுத்தப்படும். நீங்க ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு நிமிஷம் தாண்டி ஒரு தண்ணி சொட்டு குடிச்சாலும் உங்களோட நோன்பு முழுமைப்படுத்தப்படாது, பாலா போன நோன்பாக, பாத்திலான நோன்பாக ஆகும் என்று இருக்குது. உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ ஹதீஸ் வருதே, நீங்கள் உண்டு கொண்டு இருந்தால் அதான் சொல்லும் நேரம் வந்தாலும் கையில் தட்டில் இருப்பதை சாப்பிடும் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணுங்க என்ற ஒரு செய்தி வருது தானே. அப்போ நாங்கள் சுபவுக்கு பாங்கு சொன்ன பிறகும் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தால் அதை கண்டினியூ பண்ணலாம் தானே என்று சிலர் வாதிடுவார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நம் சமூகத்தில் இருப்பவர்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளாததன் காரணமாகத்தான் ஃபஜ்ருடைய பாங்குக்கு பிறகும் சஹரை கண்டினியூ பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இது தவறான ஒரு நடைமுறை. ஹதீஸில் எப்படி வருது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூதுல 2003வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதா சமிய அஹதுகுமுன் நிதா, உங்களில் யாராவது ஒருத்தர் அதான் சப்தம் கேட்டால், வல் இனாவு அலா யதிஹி, அவருடைய கையில் உணவு தட்டு இருக்கும் போது, ஃபலா யலஹு ஹத்தா யக்லிய ஹாஜதஹு மின்ஹு, அவர் தனது உணவு தட்டில் தேவையை நிறைவு செய்யும் வரைக்கும் அதை கீழே வைத்து விட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருது.
அப்போ வந்து சஹருக்கு வந்து சஹர் நேரத்தை சஹரை செஞ்சு கொண்டு இருக்கிறோம், சுபவுல ஃபஜ்ரில் அதான் சொன்னாலும் உணவு தட்டில் கையில் இருக்கும்போது நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் தானே என்று இந்த ஹதீஸுக்கு நிறைய பேர் விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸில் எங்கேயாவது சுபவுடைய நேரம் என்று வந்திருக்குதா அல்லது ரமலானுடைய காலம் என்று வந்திருக்குதா என்று பார்த்தால் ரமலான் காலத்தையோ நோன்பு காலத்தையோ ஃபஜ்ருடைய நேரத்தையோ இது குறித்ததாக எந்த செய்தியிலும் இடம்பெறவில்லை. பொதுவாக சாப்பிடும்போது அதான் சொல்லப்பட்டால் சாப்பாட்டு தட்டை நிறுத்தாதீங்க, கீழே வச்சிடாதீங்கன்னு தான் ரசூலா சொல்கிறாங்க. பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த மஹ்ரிபுடைய தொழுகைக்கு முன்பதாக இரவு நேர அந்த உணவை உண்ணுவார்கள். அது அவர்களுடைய பழக்கத்தில் இருந்தது. மஹ்ரிபுடைய நேரம் வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் 2 வேளை உணவுல சாயங்கால நேரத்தில் சாப்பிடக்கூடிய அந்த உணவை சாப்பிடுவார்கள். அந்த உணவு தட்டு கையில் இருக்கும்போது அதான் சொல்லப்பட்டால் நீங்கள் வந்து தட்டை கீழே வச்சிடாதீங்க என்ற கருத்தில் தான் இந்த செய்தி வருது. ஆனால் இந்த செய்தியில் மஹ்ரிபெண்டும் வரலை. இது பகலுக்கும் எடுக்கலாம், சுபவுக்கும் எடுக்கலாம், லுஹருக்கும் எடுக்கலாம், அசருக்கும் எடுக்கலாம், மஹ்ரிப் இஷா எதுக்கும் எடுக்கலாம். உணவு தட்டு கையில் இருக்குது, பாங்கு சொல்லப்பட்டால் அந்த உணவு தட்டை சாப்பிட்டு விட்டு பிறகு தொலை செல்லலாம் என்ற கருத்து தான் இந்த செய்தி சொல்லுது. ஆனால் எந்த நேரத்தையும் இதை எடுக்கலாம் என்ற வாதம் ரமலான் மாதத்தில் பொருந்துமா என்று கேட்டால் பொருந்தாது. ஏன்? ரமலான் மாதத்தில் லுஹரில் சாப்பிட இயலாம், அசரில் சாப்பிட இயலாம், சுபவில் சாப்பிட இயலாம். எப்போ மட்டும் சாப்பிடலாம்? மஹ்ரிப்லையும் இஷாலையும் மட்டும்தான் சாப்பிடலாம். அப்போ சுபஹில் ரமலானில் நோம்பில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது. 2வது அத்தியாயத்தில் 187வது வசனத்தில் வக்குலு வஷ்ரபு ஹத்தா யத்தபையன லக்குமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். கிழக்கு வெளுக்கும் அந்த வெள்ளை கயிறு இரவு என்ற கருப்பு கயிறிலிருந்து தெல்ல தெளிவாக தெளியும் வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள். சுபஹு மட்டும்தான் உண்ணலாம் பருகலாம். சுபவுக்கு பிறகு உண்ண வேண்டாம் என்று அல் குர்ஆன் வசனம் உண்டு. பிரத்யேகமாக நோன்பு காலத்தில் ஒரு தனி சட்டம் வகுத்த பிறகு எப்படி கையில் தட்டு இருக்குது, சுபவுக்கு பிறகும் நாங்கள் சஹருடைய சாப்பாடை தொடர்ச்சியாக சாப்பிடுவோம் என்று எப்படி சொல்லலாம்? சொல்ல முடியாது. அது அந்த நோம்பினுடைய ஒரு சருத்தை நாங்கள் முறிக்கிறதாக ஆகிறோம். நோம்புல சுபவுலேருந்து இரவு வர காட்டும் நோம்பு முழுமைப்படுத்தணும் என்று வருது. அந்த முழுமைப்படுத்துதலை நாங்கள் கையில் தட்டை வச்சு கொண்டு பாங்கு சொன்ன பிறகும் சாப்பிட்டால் பாங்கு சொன்ன பிறகு சாப்பிடக்கூடாது, நிறுத்தணும் என்ற கட்டளைக்கு மாற்றம் செய்வதனூடாக அந்த நோன்பை நாங்கள் பாத்தில் செய்து கொள்கிறோம், நோம்பின் சருத்தை மீறுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு இதை நாங்கள் ரமலான் காலத்தில் ஃபஜர் நேரத்துக்கு பொருந்தக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உணவு தட்டு இருந்தால் பாங்கு சத்தம் கேட்டால் உடனே சாப்பிட்றத நிறுத்திடணுமே தவிர சாப்பாடை கண்டினியூ பண்ணக்கூடாது. சுபவுக்கு நெருக்கமான நேரத்தில் சஹரை தாமதப்படுத்தி சுபவுக்கு முன்பதாக செஞ்சு கொள்ளணுமே தவிர சுபவுக்கு பிறகு சஹரை செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.